தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம், இந்த ஆண்டிலே நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் தேடும்படியாய் பிரயாசப்படுவோம். அதை வாஞ்சித்து அதை ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்துவதிலே கண்ணோக்கமாய் இருப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நம் அனுதினமும் தேவனோடு கூட பேச வேண்டும். அனுதினமும் தேவனுக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும். அனுதினமும் அவருடைய வார்த்தையின் மேல வாஞ்சை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தின் மீது நம்ம ஏக்கம் உள்ளவர்களாய், பரிசுத்தத்தை ஆடையாய் அணிந்து கொண்டவர்களாய் இந்த ஆண்டு முழுதும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து கருத்தாய் ஜெபித்து கர்த்தருக்கு கூடிய கனத்தை கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்ந்து அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது அந்த பரம ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் வந்து இறங்கும். அது மாத்திரமல்ல, தேவன் இவ்விதமாய் நம்ம தேடும் பொழுது நம்மளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். இந்த ஆண்டில நம்ம எதை வாஞ்சித்து நிற்கிறோமோ, இந்த நாளில ஆண்டவரே கடந்த ஆண்டில இது எனக்கு நிறைவேறவில்லை, இந்த ஆண்டில எனக்கு இது நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் எந்த காரியத்தின் மீது வாஞ்சையோடு இருக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் இன்றைய நாளில் நமக்கு கூட்டி கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆம், இன்றைய நாளிலிருந்து நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்திலே முதலிடம் கொடுப்போம். எசேக்கியா ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு வந்த முதலாம் வருஷம் 1ஆம் மாதத்திலே அவர் என்ன பண்ணினார் என்றால் ஆலயத்தின் கதவை திறந்து அதை பழுது பார்த்தார். ஆம், இன்றைய நாளில் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தின் கதவை தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இருதயத்தின் கதவை திறந்து அதற்குள்ள காணப்படுகிற கடந்த நாட்களிலே காணப்பட்ட எந்த ஒரு அசுத்தமோ இந்த நாட்களிலே தொடராதபடிக்கு அதை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே அவைகள் எல்லாம் அகற்றப்பட்டு புது சிருஷ்டிகளாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை தேடும்பொழுது கர்த்தர் நம்மளுக்கு உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் பராமரிப்பார், பாதுகாப்பார், போஷிப்பார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். எல்லா நன்மைகளையும் நம்மளுக்கு தேவன் கொடுப்பார். விடுதலையை அருளி செய்வார், சுகத்தை அருளி செய்வார் இந்த ஆண்டிலே. ஆம், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை இன்றைக்கு தேடும்படியாய் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவிய ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு நேராக அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய இருதயமாகிய கதவை ஆண்டவரே முதலாவது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் திறந்து கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிக்கிறதிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதிலும் ஆவியின் கனிகளால் நிறையப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதிலும் ஆண்டவரே முதலாவது நாங்கள் அதை ஆண்டவரே எங்களுடைய அன்னுதின வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் சுவாமி. உம்முடைய வழியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்கட்டும். அப்பொழுது ஆண்டவரே இந்த உலகத்துக்காக நாங்கள் என்ன ஜெபிக்கிறோமோ, எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கோ எங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஆண்டவரே எந்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோமோ அதை இந்த ஆண்டில எங்களுக்கு கூட்டி கொடுக்கிறீங்க, ஏராளமாய் கொடுக்கிறீங்க, திரளாய் கொடுக்கிறீங்க, பெருக்கமாய் கொடுக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.